என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நன்மை இருக்கா இல்லை தீமை இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பூசாரிமார் சில விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அங்கே கோயில் மூலமாக அந்த தெய்வத்தின் மூலமாக பண்ணி கொடுத்து அப்படி இருப்பாங்க. அப்போ ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைங்கும்போது இவங்களை கூப்பிடும்போது அந்த விஷயத்தை போய் பார்க்குறதுக்கு இவங்க நிறைய முறைகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அதில் எளிதான முறையாட்டு நம்ம போன உடனே நமக்கு தெரியணும், இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். அந்த மாதிரி தெரிவதற்கு நான் ஒரு எளிய முறை நான் சொல்லித்தரேன். ரொம்ப எளிய முறை தான், எல்லாருமே பயன்படுத்தலாம். நம்ம சேனலில் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து என்ன செய்யுங்க, வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும். ஏதாவது பாதியை பார்த்து பாதி பார்க்காம நீங்கள் பண்ணக்கூடியது அது உங்களை விபரீதத்தில் கொண்டு விட்டுரும். அதனால் தயவு செய்து நீங்கள் என்ன செய்யணும், ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடுவோம். ஒரு அமாவாசை நாள் அன்னைக்கு பார்த்துடுங்க. அன்னைக்கு நாளில் குப்பை மேனி செடி இருக்குல்ல, குப்பை மேனி நிறைய இடத்துல கிடைக்கும். அவ்வளவு மேக்சிமம் உள்ள தோட்டத்தில் அவ்வளோ இடத்துலையுமே இந்த குப்பை மேனி செடியை பார்க்கலாம். இந்த குப்பை மேனி செடிக்கு அமாவாசை நாளன்னைக்கு நீங்கள் ஐவர்ண நூல் 5 வர்ணத்தில் நூல் கட்டணும். 5 வர்ணத்தில் நூல் காப்பு கட்டி அதுக்கு நீங்கள் ஏதாவது உபாசனை தெய்வம், ஏதாவது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தெய்வத்தை வச்சுருப்பாங்க. இப்போ இசைக்கியம்மனை நிறைய பேர் வச்சுருப்பாங்க, இல்லை சுடலை மாடனை வச்சுருப்பாங்க, இல்லை காளியை வச்சுருப்பாங்க, இல்லை முனீஸ்வரரை வச்சுருப்பாங்க. இப்படி நிறைய தெய்வங்கள். எந்த தெய்வத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அந்த எந்த தெய்வத்தின் உபாசனையாட்டு நீங்கள் இருக்கீங்களோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை ஒரு 1008 ஒரு 10,008 வரை நீங்கள் போடுங்க. அதுக்கு மேலே முடிஞ்சினாலும் போடுங்க, நல்ல விஷயந்தான். சரிங்களா? அந்த காப்பு கட்டோடைய முறையெல்லாம் ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் சொல்லியிருப்போம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், விநாயகரை வணங்க வேண்டும். அதுக்கு அடுத்தால் என்ன செய்யணும், உங்கள் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். அதுக்கு அடுத்தால் குருவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையாட்டு இருந்தாலும் சரி தான், இல்லை குருவின் பெயரை சொல்லி நீங்கள் குருவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிட்டு தான் நீங்கள் அந்த காரியத்தில் இறங்கணும். சரிங்களா? முறையாக எல்லா விஷயமும் பண்ணும்போது கரெக்டாக சக்ஸஸ் ஆகும். நான் திரும்பியும் சொல்கிறேன், வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நீங்கள் உருவேற்றின நூலுக்கு அப்படி நீங்கள் உருவேற்றின அந்த குப்பை மேனி செடிக்கு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஐவர்ண நூலையும் அழகாக சுற்றி ஏதாவது ஒரு இதில் வச்சு நீங்கள் அடைச்சி வச்சுக்கிட்டாலும் சரி தான். ஏதாவது ஒரு கோல் கணக்காக செஞ்சு அதுக்குள்ளே வச்சுக்கிட்டாலும் சரி தான். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கோ இல்லைன்னா ஒரு காலியான இடத்துக்கோ நீங்கள் பார்க்க போகும்போது உங்களுடைய மூச்சை இழுத்து உள்வாங்கிட்டு நீங்கள் என்ன மந்திரம், எந்த உபாசனை தெய்வத்துடைய மந்திரத்தை சொன்னீங்களோ அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 7 முறை ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல உள்ள என்ன விஷயம் இருக்குது, நல்ல சக்தி இருக்கா இல்லை தீய சக்தி இருக்கா, இல்லை அங்கே எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான ஒரு வாசனை அந்த வீட்டுக்குள்ளே அடிக்கும். உங்களுக்கு அதில் இருக்கவே முடியலை அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு துஷ்ட காரியங்கள் நடந்திருக்கு, இல்லை துஷ்ட சக்தி அங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கலாம். இல்லை அங்கே எந்த ஒரு இதுவுமே இல்லை, சாதாரணமாக தான் இருக்குது, எந்த ஒரு வாசனையும் இல்லை, நல்ல வாசனையும் இல்லை, கெட்ட வாசனையும் இல்லை, அப்படி இருந்ததுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அங்கே நல்ல சத்தியம் இல்லை, தீய சத்தியம் இல்லை, மத்துமமாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுலேயும் நல்ல பூ வாசமாட்டு ஏதாவது நல்ல ஒரு நறுமணம், பூவினுடைய வாசம் அதிகமாக வீசிச்சுன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல சக்தி, நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு சக்தி அந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப எளிமையான முறை. இது பல பேர் இப்போவும் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. நம்ம நல்ல சக்ஸஸான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம நம்ம சேனலில் போட்டுட்ருப்போம். அதனால தான் பதிவுகள் லேட் ஆகுது. ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கண்டதெல்லாம் நம்ம போடுறது கிடையாது. நிறைய பேர் நிறைய உபாசனை கேட்குறாங்க. எல்லா உபாசனையும்
ஒரேடியாக நம்ம வந்து கொடுக்க முடியாது. நம்ம வந்து அதில் வந்து சக்ஸஸ் எது ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்து தான் நம்ம கொடுக்க முடியும். முக்கியமாக நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்க பதிவுகள் அனைத்துமே ஒன்லி எங்கள் குரு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முறையாக இருக்கும், இல்லை நாங்கள் வந்து இப்போவும் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய முறையாக இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் எங்கள் அனுபவத்தின் ரீதியாக உள்ள விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோமே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் நம்ம கொடுக்கல. அதனால் நான் போடக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். புதுசாக வந்திருக்கீங்கன்னா பழைய வீடியோக்கள் நிறைய இருக்குது, ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள வீடியோக்கள் நிறைய இருக்குது, எல்லாமே பாருங்கள். திசை கட்டு மந்திரம் இல்லாமல் வந்து ஒரு செடிக்கு எப்படி காப்பு கட்டணும், அஞ்சனை மை எப்படி தயாரிக்கணும், இப்படி சில விஷயங்கள் நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். பழைய வீடியோக்களை போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. மிக்க நன்றி.